நள்ளிரவு முதல் விடாமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் செங்கல்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராபர்ட்டிடம் கேட்கலாம். ராபர்ட், இப்ப செங்கல்பட்டு சென்னையோட புறநகர் பகுதிகளில் பல இடங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்திற்குள்ள வருது. இப்ப அங்க எந்தெந்த பகுதிகள் எல்லாம் தண்ணீர் தேங்கி இருக்கு? நிறைய ஐடி நிறுவனங்கள் இருக்கு, அதெல்லாம் செயல்படுதா? கண்டிப்பா செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையும் செங்கல்பட்டுல கடந்த 10 நாட்களாக லேசான தூறல் மழை பெய்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக செங்கல்பட்டு ஏரிகளும் முழு கொள்ளளவில் மட்டுமே எட்டியுள்ளது. உபரி நீர் ஒரு சில ஏரிகளில் மட்டுமே வெளியேறி கொண்டிருந்த நிலையில் தற்போது நேற்று நள்ளிரவு முதல் அதிக அளவில் மழை பெய்த காரணத்தினால ஏரிகள் உபரி நீர் வெளியேறியது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகள், குடியிருப்பு பகுதிகள், தேசிய நெடுஞ்சாலைகள், குறிப்பா கூடுவாஞ்சேரி தேசிய மகாலட்சுமி நகர் பகுதிகளில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகள்ல சாலைகள்ல தேசிய நெடுஞ்சாலையே சாலை மேலே தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதே போல் சிங்கபெருமாள் கோயில் பகுதியிலேயும் ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் மேலே சென்று கொண்டிருக்கிறது. இது அடைப்பு காரணமாகவும் இது தண்ணீர் செல்ல முடியாத ஒரு சூழல் உள்ளது. தாழ்வான பகுதிகளில் தேங்கி உள்ள தண்ணீரினாலும் உபரி நீர் வெளியேறின காரணம் அதிக அளவில் தண்ணீர் தற்போது வெளியே செல்வதால தண்ணீர் வெளியே செல்தான் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக நீர்நிலைகளை வழித்தடங்கள் சரியான முறையில் செப்பனிடாத காரணத்தினால் அடையாற்று கால்வாய் போய் கலக்க முடியாத தற்போது ஒரு சூழல் உள்ளது. மேலும் பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை அதிகாலை முதல் வரை அடமழை பெய்த காரணத்தினால காலையில எழுந்து காய்கறி, பால் இவற்றை வாங்குவதற்கு பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். ஒரு சில பகுதிகளில் இன்னும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு நிலையில் வீட்டிற்கு அருகிலேயே தண்ணீர் தேங்குகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. கிராம சாலைகளில் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. நீர்நிலைகள் வடிந்தால் மட்டுமே தற்போது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏரிகள் நிறைய இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ மழைனால தேங்கின அந்த தண்ணீர் ஒரு புறம் இருந்தாலும் அதை கூட எடுத்து இன்னொரு இடத்துல மழைநீர் வடிகால்ல செலுத்துறது, அந்த மாதிரி செய்யலாம். ஆனா நீர்நிலைகள் நிரம்பி வந்த தண்ணீர் வடிகிறதுக்கான வழி என்ன? அதிகாரிகள் ஏதாவது அது சம்பந்தமா பணிகள்ல மேற்கொண்டிருக்காங்களா? கண்டிப்பா அதிகாரிகள் அங்கங்கே பொக்லிங் இயந்திரங்களை வைத்து நீர்நிலைகளை சரிப்படுத்துவது, கம்ப்ரஸர் மூலம் அடைப்பட்டுள்ள கால்வாய்களை காற்று செலுத்தி அதன் மூலமாக அடைப்புகளை சரி செய்வது போன்ற வேலைகளை ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகள் பெரும்பாலான இடங்களில் கடந்த 10 நாட்களாக பெய்து கொண்டு இருந்தபோது சென்ற வாகனம் காரணமாக குண்டும் குழியமாக காணப்படுகிறது பல்வேறு பகுதிகளில். இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதைப்படுகின்றனர். வாகனங்களை செலுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகிறது. சில இடங்களில் ஒரு அடிக்கு மேல பள்ளங்கள் இருப்பதால வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு சூழல் உள்ளது. இதனால பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் அந்தந்த பகுதியில தற்போது களப்பணியில் இறங்கி உள்ளார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராபர்ட்.